கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அன்பின் ஒரு பாதுகாப்பின் வார்த்தை என்னவென்றால், தேவச்சனங்களே, நம்ம எல்லாருக்கும் பிரோஜனப்படுற ஒரு வார்த்தையை தான் ஆண்டு பேசுகிறாரு. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வசனம். இது ஒரு அற்புதமான வசனம். என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். தேவச்சனமே, ஒரு ரகசியம், இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், ஒரு சமாதானமுள்ள ஜீவியம் வாழ்கிறது எப்படி, ஒரு பாதுகாப்பு உள்ள ஜீவியம் வாழ்கிறது எப்படி. நிறையா நேரங்களில் நமக்கு நல்ல வருமானம் வந்துடும், கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கும், குடிசையில் இருந்த நாட்கள் இருக்கும், ஓடு வீட்டுக்கு மாறி வந்திருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் காங்கிரீட் போட்ட மட்டுப்பா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அதுக்கு பிறகு சொந்தமாக ஒரு வீடை கட்டி ஒரு 2 மாடி வீடு கூட இப்போ இருக்குது. எல்லாம் இருக்கும் பொழுது, நல்ல வருமானம் இருக்கும் பொழுது, திடீர்னு வீடில் விபத்துகள், மரணங்கள், பிள்ளைகள் சொல்லு பேச்சு கேட்காம தவறான பாதையில் போகிறது, குடி பழக்கங்கள் உள்ளே வருகிறது, ஒரே சண்டை தர்க்கம் வருகிறது, வீட்டுக்குள்ளே சமாதானமே இல்லை. நினச்சதெல்லாம் வந்துட்டு, நினச்ச ஆசீர்வாதம்லாம் வந்துட்டு, இப்போ குடும்பம் சின்ன பின்னமாயிட்டு. ஒரு காலத்தில் குடிசையில் இருக்கும் பொழுது கஞ்ச குடித்தாலும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருந்து துதித்து பாடின அந்த பிள்ளைகள், கூட இருந்த சமாதானமாக இருந்த கணவர், இன்றைக்கி பணம் வந்த பிறகு எல்லாம் இருக்கும் பொழுது ஜெபம் இல்லாமல் போகிறதே. ஐயோ, குடும்பம் இன்றைக்கி அவர்கள் இஷ்டத்தில் போகுதே. நீங்கள் கவலையோடு இருக்கலாம். அதான் ஆண்டு சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் உண்டு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தான் ஆபத்து வரும்னு. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்களை தான் பிசாசு அதிகமாய் தாக்குவான். ஏன் தெரியுமா? உங்களை பரலோகத்துக்கு போகாமல் தடுக்கணும்னு அவனுடைய திட்டம் கிடையாது. எப்படியாவது நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. யோசித்து பாருங்கள், உங்களை பரலோகத்துக்கு போகிறதுலேருந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 100% மக்கள் ஏசப்பா பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த 100%த்தில் இந்த 100 பேரும் குடிப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏதாவது 1-2 பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏசப்பா பிள்ளைகள் விட முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து உதவி செய்வார். யாருமே நம்ம பிறக்கும் பொழுதே பரிசுத்தவான் கிடையாது அல்லவா? போக போக ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து வெளியே கொண்டு வந்து இருக்கிறார். ஆனால் 100 பேரும் குடிகாரர்கள் கிடையாது, 100 பேரும் திருடர்களா? இல்லை, 100% மக்களும் இதை கேட்குற யாரும் திருடர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையினால் கோபப்படலாம், மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படலாம், பிறகு ஜெபம் பண்ணும் பொழுது மன்னிச்சிருவோம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன அனுதின வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம ஏதாவது சோர்வு வந்தாலும் மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் இந்த பிசாசு பையனுக்கு எதுக்கு நம்மளை உபத்திரவப்படுத்துறதுல அவ்வளோ சந்தோஷம்னா, தேவ ஜனங்களே, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் பிறருக்கு நற்செய்தி சொல்வீங்க. நீங்கள் கர்த்தருடைய நன்மைகளை ருசித்தாதான் அதை பிறருக்கு ருசிக்க கொடுக்க முடியும். நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியும். பிசாசுனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எப்படியும் ஏசப்பா பிள்ளைகளை பரலோகத்துக்கு போகிறத தடுக்க முடியாது. ஆனால் இந்த பூமியில் இந்த உலக வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இயேசு எவ்வளோ உபத்திரவத்தை தராருன்னு சொல்லி அவரை முறுமுறுக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். எப்படியாவது நீங்கள் முறுமுறுத்துட்டே இருக்கணும். இவ்வளோ ஜெபிச்சும் அற்புதம் நடக்கலையே, இவ்வளோ துதிச்சும் அற்புதம் நடக்கலையே, என்ன தான் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு நடக்குது, நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, என்னதான் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை கசக்க வைக்கணும்னு அவன் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறி விட்டு எலும்புன்னு சொல்லுகிறது, மரித்தோரின் மத்தியிலிருந்து எலும்புன்னு சொல்லுகிறது. கிறிஸ்து உங்களில் பிரகாசிக்க வேண்டும். தேவ ஜனங்களே, சும்மா இருந்தால் கிறிஸ்து பிரகாசிக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் சத்தம் கேட்குறவங்களா மாறணும். ஒரு தேவ மனுஷன் அடிக்கடி சொல்வார், நாட் எவ்ரிபடி வில் கான்குயர் த ரியல் கிறிஸ்டியன் லைஃப். உண்மையான பிசாசை எதிர்க்க எல்லா கிறிஸ்தவர்களாலையும் முடியாது. ஒன்லி த ரியல் கிறிஸ்டியன் who is 100% dedicated to the word of God, 100% இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய விட்டு கொடுக்குறவங்க தான் பிசாசை ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கண்டு தான் அவன் பயப்படுவான். அதான் பிசாசு சொன்னான், எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யார் என்று கேட்டு அந்த ஸ்கேவாவின் பிள்ளைகளை விரட்டி அடித்தது பிசாசு. இயேசு அற்புதங்களை செய்தார், பிசாசுகளை விரட்டினார். ஆனால் சீசர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவாக இருக்கும் பொழுது அந்த பிசாசுகளை விரட்ட முடியாத சூழ்நிலைகள் வந்தது. ஆண்டு சொன்னார், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களேன்னு கேட்டார். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி உள்ளவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் முதிர்ச்சி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? துக்கத்திலே இருப்பாங்க. ஐயோ, வீட்டில் இந்த சண்டை ஓயாதா, வீட்டில் இந்த போராட்டம் ஓயாதா, பிள்ளையினுடைய உபத்திரம் ஓயாதா, இந்த காரியங்கள் நடக்காத, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, விக்கனம், போராட்டம். ஏன் தெரியுமா தேவச்சனமே? நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கறதுல குறைவாக இருக்கிறோம்.
ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறத செவி கொடுக்குறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடக்கிறனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நிறைய பேர் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் துன்னிகரகமாக தேவனுக்கு விரோதமாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களில் விரோதமாக இருப்பாங்க, பாவங்களில் விழுந்துருவாங்க, ஆனால் நல்லா ஜெபிப்பாங்க. சண்டைனா அவங்கள மாதிரி சண்டை போட முடியாது, கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ நேசிப்பாங்க. ஆனால் இதில் ஜெயிக்க முடியாமல் இப்படி போராடிக்கிட்டே இருப்பாங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் ஜெபித்தீங்க, ஆனால் ஒரு போராட்டத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தர் சவுண்டை கேட்காம இருக்கிறீங்க. கர்த்தருக்கு அதுக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மகனை இதிலிருந்து மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. கணவர்கிட்ட ஓயாத வாக்குவாதம், சம்பளத்தை கையில் இருந்து வாங்கி வீட்டுக்குள்ளே டப்பாவில் போடுற வரைக்கும் ஒரே சண்டை. இப்படி ஏராளமான சண்டைகளை இன்றைக்கி பார்க்க முடிகிறது. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சொத்தை என் பேரில் எழுதி வைங்க, என் பிள்ளைகள் பேரை எழுதி வைங்கன்னு சண்டை. தேவ சித்தத்திற்காக காத்திருக்க முடியாமல், அன்போடு கேட்க முடியாமல் இன்றைக்கி ஃபுல்லாக எதை எடுத்தாலும் சண்டை. ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு இன்றைக்கி சண்டை வீட்டில். இப்படி ஏராளமான சண்டைகள் இன்றைக்கி நடக்கிறது. தேவஜனமே, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிசாசு என்ன செய்கிறான்னா சமாதானத்தை கலைத்து கொண்டு இருக்கிறான். அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போடும் பொழுது வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஜெபிச்சாலும் நீங்கள் கர்த்தர் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாததுனால என்ன நடக்குது? விக்கனம் வருகிறது. பணம் இருக்குது, விக்கனம் வருது. கணவர் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, அதை அவர் தர்றதுக்கு லேட் ஆகணும்னு இப்போ வீட்டில் சண்டை. சொத்து பத்து எல்லாம் இருக்குது, ஆனால் அதை பிள்ளைக்கு பேரில் எழுதி கொடுக்கறதுக்கு சண்டை. அதை காரணமாக, அதை அழகாக ஞானமாக கணவர் மனைவியாக பேசி இந்த டைமில் எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சாந்தமாக கொண்டு வர முடியாத லெவலுக்கு சண்டை. ஆனால் ஜெபிக்கிறவங்க தான், தேவனை தேடுறவங்க தான், ஆனாலும் சண்டை, போராட்டம். காரணம் என்ன? தேவனுக்கு செவி கொடுக்கலை. ஜெபிக்கிறாங்க, ஆனால் செவி கொடுக்கலை. இவ்வளோதான் வித்தியாசம். செவி கொடுக்காததுனால என்ன நடக்குன்னு பாருங்கள் தேவஜனமே. எனக்கு செவி கொடுக்கிறவனுக்கு விக்கனம் இருக்காது, ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். ஆனால் செவி கொடுக்கலனா விக்கனம் வரும். தேவ ஜனங்களை இந்த அதிகாலையில் ஆண்டு சொல்கிறார், விக்கனங்கள், ஆபத்துகளுக்கு நீங்கள் பயப்படக்கூடாதுன்னா நீங்கள் தேவனுக்கு செவி கொடுங்க. நான் நிறையா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் நிறையா உபாசிக்கிறேன், பட் கைண்ட்லி லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கவனமாக பாருங்கள். எனக்கு ஒரு அருமையான தாயாரை தெரியும். அவங்க நல்ல தேவனுக்காக ஊழியம் செய்தவர்கள், ஆனால் அவர்கள் ரொம்ப வட்டிக்கு கொடுப்பாங்க. கொடுத்து ஏழை எளியவர்கள் நொந்து போயிருப்பாங்க. அந்த வட்டி பார்த்திங்கன்னா வாங்கின அந்த கடனை காட்டிலும் அதிகமாக கட்டினவங்களாம், டபுள் மடங்கு கட்டினவங்களாம் இருக்காங்க. முதல் கொடுக்க முடியாமல் 50,000 வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வட்டியை கட்டி 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 கடைசியில் பார்த்தா அவங்க 1,00,000 ரூபா கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த 50,000 கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படி வட்டியில் சம்பாதிச்சிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய இளம் பிள்ளை துள்ள துடிக்க ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனாங்க. தேவ ஜனங்களே, இப்படி ஏராளமான நபர்களை நான் சொல்ல முடியும். ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ்மேன் இருந்தார். அவர் அவ்வளோ அட்டுழியம் பண்ணுவார், அவ்வளோ அட்டுழியம். திடீர்னு பார்த்தா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் அப்படியே உட்காந்து தான் இருப்பார். வீல் சேரை பிடிச்சி, ஒரு அந்த வீல் வாக் பண்ணக்கூடிய அந்த வாக்கரை பிடிச்சி தான் நடப்பார். ஒரு நாள் என்ன ஆகிட்டு, அவர் பண்ண அட்டுழியம், யார் போனாலும் அவங்கள்ட்ட அட்டுழியம், எல்லார்ட்டையும் லஞ்சம் வாங்குறது. ஆனால் ஒரு நாள் அவர் பாத்ரூம் போகிறாரு, வலிவி உளுந்து மண்டை அடித்து அந்த பாத்ரூம் ஃபுல்லாக ரத்தமாகி அவர் செத்து கிடந்தார். ஸோ நீதிமானாக இருந்து தேவனை தேடும் பொழுது இந்த விக்கனம் இருக்காது. செவி கொடுக்கும் பொழுது விக்கனம் இருக்காது. லஞ்சம் வாங்கும் பொழுது உள்ள வசனம் இருந்துச்சுன்னா அது சொல்லும், வேண்டாம் மகனேன்னு சொல்லும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும், கொஞ்சத்தில் உண்மையாரு நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லும். ஆனால் உள்ள வசனம் இல்லாததுனால நமக்கு செவி கொடுக்க முடியலை. அப்போது கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் இன்றைக்கி ஏராளமான பேர் விக்கனத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் இன்றைக்கி நிறைய ஆபத்தில் இருக்கிறாங்க. குடும்பம் பிரிஞ்சிருக்குது, டைவோர்ஸ் ஆகுறது, பெரிய பெரிய வியாதிகள், கேன்சர்கள், காலை அறுத்து கால் இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆண்டருக்கு பிரியம் இல்லாமல் போய் சபைக்கு போகாமல், ஆண்டவரை தேடாமல் இருந்து பின்வாங்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, திருவிருந்து எடுத்தவங்க, ஆனால் சபைக்கு போகவே மாட்டாங்க. தேவ ஜனங்களை, அது சாபம், குடும்பத்துக்கு வேதனை உண்டாகும். ஒருவேளை அது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். சபைக்கு இந்த பாஸ்டர்கிட்ட யார் போவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம்.
ஏதாவது ஒரு சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு நம்ம போகணும், வீட்டுக்கிட்ட சபையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு முயற்சி ஆன்லைன்லேயாவது இன்றைக்கி என்ன செய்யலாம், எத்தனையோ சர்வீஸ் நடக்குது, ஒரு சபையை தொடர்ந்து பார்க்கலாம் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு. உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட முதியோருங்க இருக்காங்க, கால் நடக்க முடியாதவங்க இருக்கிறாங்கன்னா தயவு செய்து சண்டே நாட்கள் அவர்களுக்கு ஆத்மாவுடைய ஆகாரம் தேவை. அவர்கள் தானாக பைபிள் வாசித்து அவர்களால் வாசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், கண் பார்வை குறைந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வசனம் தேவைப்படும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை டிவி போட்டால் புரியாது அப்படிலாம் இல்லை, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாடலை போட்டு கொடுத்து அவங்க சோத்திரம் பண்ணுவாங்க. அந்த சண்டே சர்வீஸில் ஏதாவது ஒரு செய்தி, ஆன்லைன் செய்தி அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். அவங்களால நடக்க முடியாமல் இருப்பாங்க, படுக்கையில் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுடைய ஜீவ நாட்கள் அவங்களுக்கு வசனம் தேவை. கடைசி நாள் வரைக்கும் அவங்க விசுவாசம் தள்ளாடாதபடி, அவங்க முறுமுறுத்துறாதபடி அந்த வயசான நேரங்களில் உதவி வேண்டும். சாம் ஜபத்ர் என்ற தேவ மனிதர், ஒரு வயதான தாயார் மரிக்கிறதுக்கு முன்னாடி சாம் ஜபத்ர் ஐயாவுடைய கையை பிடித்தாங்களாம். எனக்காக ஜெபி மகனேன்னு சொன்னாங்களாம். ஏன்னா அந்த மரண ஸ்டேஜை எப்படி கடந்து போக, ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஒரு நண்பனை கூப்பிட்டு போயிடலாம். பெத்த பிள்ளைகள் தன்னுடைய படுக்கறையில் நின்னா கூட அந்த மரணம் என்ற புதிய பயணத்தை தாண்டறதுக்கு ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் தினமும் மறித்து உயிரோட ஒன்றும் வரலையே. அதனால் எல்லா அனுபவம் நமக்கு இருக்கலாம். ஃப்ளைட்டில் போய் இருக்கலாம் அனுபவம், பிரியாணி செஞ்சு அனுபவம் இருக்கலாம், வெளி தேசங்களுக்கு போய் அனுபவம் இருக்கலாம், கப்பலில் போய் அனுபவம் இருக்கலாம். ஆனால் மறித்த அனுபவம் இல்லையே. ஆனால் இந்த தாயாருக்கு மரணம் சூழும் பொழுது அவர்கள் இருதயத்தில் ஒரு தனிமையின் உணர்வு. அப்போ சாம் ஜபத்ர் ஐயா கையை பிடிச்சி ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது என்னுடைய நேரம் முடிஞ்சிட்டுன்னு அந்த தாயார் மறிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக மறிச்சாங்க. இதுதாங்க நம்ம வழி அனுப்பி விடுவோம். நிறைய நேரம் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, நம்ம அவர்களை போகும்பொழுது டாட்டா காட்டி வழி அனுப்பி விடுவோம். அவர்களை கூட திரும்பி பார்க்கலாம். ஆனால் ஒரு நபர் மறிக்க போகிறாங்க, வயதாக இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கவனிக்கணும். திரும்பி ஒரு நாளும் பார்க்க முடியாத, நம்ம மறித்து பரலோகம் போய் அவர்கள் பரலோகத்தில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வழி அனுப்பக்கூடிய இடம் தான். முதியவர்களை கவனிக்கணும். எப்போனாலும் அவர்கள் ஜீவன் போகும், கட்டலில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு செவி கொடுத்தோன்னா நமக்கு விக்கனம் இருக்காது, நமக்கு ஆபத்துக்கு பயப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். திடீர்னு ஆக்சிடெண்ட் உங்கள் வீட்டுக்கு வராது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் உங்கள் வீட்டுக்கு வராது, சாப வியாதிகள் வராது. பிள்ளை திடீர்னு எனக்கு கணவரை பிடிக்கலன்னு விட்டுட்டு ஓடி உங்கள் வீட்டில் வந்து விதவையாக நிற்காது. திடீர்னு கணவர் இறந்துட்டாங்க, திடீர்னு அது ஆகிட்டு இதாகிட்டு, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல் நீங்கள் பாதுகாக்கப்படணும்னா, விக்கனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆபத்தை கண்டு பயப்படாமல் இருக்கணும்னா, ஐயோ ஒரு வியாதி வந்துட்டே நான் செத்து போயிடுவேனோ, ஐயோ கடன் வந்துட்டேனே, ஆபத்தாக என் வாழ்க்கை மாறிடுமோ, உள்ள எல்லா பயங்களும் மாறணும்னா தேவ ஜனங்களை நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் நீங்கள் செவி கொடுக்கணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும், ஆழ்ந்து கவனிக்கணும். ஒன்லி சீரியஸ்லி மைண்டட், கவனமுள்ள சிந்தனை உள்ளவர்கள் தான் ஜெயிக்க முடியும் பிசாசை. கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியும். எல்லா சபைக்கு போகிறவங்களும் கர்த்தருக்கு செவி கொடுக்காங்களான்னு கேட்டால் இல்லை. யோனாவை பாருங்கள், அவன் கர்த்தருக்கு பயந்து ஓடினான். தீர்க்கதரிசி தான், செவி கொடுக்கல. செவி கொடுக்காததுனால விக்கனம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, கப்பல் அடித்தட்டில் கிடந்தார். அங்கே கிடந்தாலும் ஆபத்து வந்துச்சு. தூக்கி கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டாங்க. மீன் முழுங்கினது. மீனின் வயிற்றில் 3 நாள் தவித்தார். அவ்வளோ உபத்திரவப்பட்டான். ஸோ கர்த்தருக்கு செவி கொடுக்கலன்னா உபத்திரம் தானாக வருகிறது. ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தருக்கு செவி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், விக்கனம் இருக்காது, நீங்கள் பயப்படுறது நடக்காது, உங்கள் பிள்ளை குடிகாரனாக மாறாது. உங்கள் பிள்ளை குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்து ஞானமாக கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எதனால் நீங்கள் என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்த முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. இந்த காலை வேளையில் அன்று உங்களோடு பேசுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா, ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்குற கிருபையை தாங்கப்பா, நான் விக்கனம் இல்லாமல் வாழணும் ஆண்டவரே, நான் ஆபத்து இல்லாமல் இருக்கணும். இந்த காலை வேளை நான் அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார், ஒவ்வொரு வேரையும் தொடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய பரிசுத்த அக்கினி உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு வேரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வேரையும் ஆவியினால் நிரப்புங்க. நீடித்த நாட்களாக பலப்பட உதவி செய்யுங்கப்பா.
கிருபையினால் மூட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய புதிய அபிஷேகம் அந்த காலை வேளையில் உங்களை நிரப்புகிறது. வலது கையை நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரியினுடைய வலது கை பலவீனப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உங்கள் கையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த சகோதரி இதை கேட்பீர்கள் என்றால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆண்டு நாம மகிமைக்காக என்ன செய்யுங்க, கமெண்ட் பதிவிடுங்க. உங்கள் வலது கையை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய அக்கினி உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பலப்படுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். மேரின் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். லீகோ ஷாபா ராகா தா ராபா ரோஸ்ன்னு ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். குமார் என்று ஒரு சகோதரரை பார்க்கிற ஆவியானவர் தாமே உங்களை பலப்படுத்துகிறார். லியாந்தலரபோ ஷந்தலரபா லேகோ ரோஸ் யாந்தலரபா. ஆஸ்பத்திரி பிரச்சனைகளோடு ஆஸ்பத்திரியின் கையுமாக பலவீனத்தோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கிறேன். ஆவியானவர் தாமே உங்கள் குடும்பத்துக்கு இறங்குவாராக, கட்டுகளை உடைப்பாராக. ரேகோ ஷாபா ராகா தா ராபா. ஏதோ எக்ஸாமை குறித்து பயத்தோடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சகோதரி, வாலிப சகோதரியை நான் பார்க்கிறேன். ஆண்டு சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாதே, மகளே நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேரம் எப்போ வரும்னு கதறி கொண்டு இருக்கிற சிலரை நான் ஆவியில் பார்க்கிறேன். என் நேரம் எப்போ வரும்னு கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், காத்து இருக்கிறீங்கல்ல, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் கதறாதீங்க, அதுக்கு பதிலாக துதிங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லுங்க. ஆபிரகாமின் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தில் உள்ள ஆபிரகாமுடைய வாழ்க்கை பயணங்களை பாருங்கள். சொந்த மகனை பலி கொடுக்க போகும்பொழுது கூட விசுவாச அறிக்கை, கர்த்தர் நமக்குள்ள பலியை ஆயத்தப்படுத்துவார், கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார்னு ஈசாக்கிட்ட சொல்கிறாரு. பிள்ளை கேட்குறான், அப்பா பலி எங்கே இருக்குதுன்னு. ஆனால் அவர் சொன்னார், மகனே அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய ஆவியானவர்களை பார்த்துக்கொள்வார். ஆவியானவர் காட்டுகிறார். கர்த்தருடைய நேரம் வராதா, அற்புதம் நடக்காதான்னு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய நேரம் வருகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நேரத்தை தெளிவாக காமிச்சு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லே ஷோ தா ராபா ஷா தா ராபா ஓ ராகாபா தராபா. ஒரு அருமையான சகோதரி ராசாத்தின்னு ஒரு சகோதரி ஆண்டு காட்டுகிறார். சகோதரி ராசாத்தி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆவியானவர் சொல்லுகிற பேரை மட்டும்தான் சொல்லுகிறேன். நான் பார்க்குற ஒரு இளம் பிள்ளையை பார்க்குறேன். ஆண்டு அவங்களை அபிஷேகிக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இளம் பிள்ளைகள் இருக்குதுன்னு ஆண்டு அவங்களை தொடுவார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயாரை, பெற்றோரை, தகப்பன்மாரை, வாலிபர்களை எல்லாரையும் ஆண்டு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவங்க உச்சம் தலையில் அவருடைய கரம் இறங்குகிறது. விசுவாசத்தோடு இந்த நாளை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நடந்து பாருங்கள். இந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை அவருக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜனங்களே, இன்று இரவு 9 மணி அளவில் இருதயத்துக்குள்ளாடி வசனங்களை கொண்டு போகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்கும். எல்லாரும் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் இருதயத்தை நிரப்புவாராக, இன்னும் பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.